ஏ கைஸ், இன்னைக்கு எபிசோட்ல வெண்ணிலா அன்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ கண்மணி வருவா. கண்மணி வந்துட்டு தும்பிட்டே இருப்பா, அச்சச்சுன்னு தும்பிட்டே இருப்பா. ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி டல்லா இருப்பா. அதை பார்த்துட்டு வெண்ணிலா கேட்பா, என்னாச்சு கண்மணி, நல்லா தானே இருந்த நைட்டெல்லாம் என் கூட, இப்போ என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு. என்னன்னே தெரியல வெண்ணிலா, ஒரே கோல்டா இருக்கு, என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ அன்பு வந்து கண்மணியை காணான்னு சொல்லிட்டு தேடிட்டு வருவான். கண்மணி எங்கே போனா காணான்னு சொல்லிட்டு தேடிட்டு வரும்போது இங்கே பார்த்துட்டு அன்பு வந்துருவான். வந்துட்டு என்னாச்சு கண்மணி அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னே தெரியலங்க, ரொம்ப கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ வெண்ணிலா சொல்லுவா, அன்பு வாங்க நம்ம போகலாம் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. நீ கிளம்பிட்டா நீ போக வேண்டியதானே, நீ எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டுவா. இல்லை நீங்களும் அங்கே தானே போகணும், ரெண்டு பேரும் ஒன்றாவே போகலான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் சொல்லுவான், இல்லை இன்னைக்கு நான் வரல நான் சொல்லிட்டு. ஏன் வரல நீங்கள், கண்மணிக்கு உடம்பு முடியல, நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வெண்ணிலா சொல்லுவா, இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல், நார்மல் கோல்டு தானே, என்னோட ரூமில் டேப்லெட் இருக்குது, நான் உனக்கு டேப்லெட் தரேன், அது போட்டால் சரியாகும்னு சொல்லிட்டு. அவனே அன்பு சொல்லுவான், அது போட்டே சரியாகலை தானேன்னு சொல்லிட்டு. கண்மணி சொல்லுவா, ஆமாம் ஆமாம் வெண்ணிலா, நானும் டேப்லெட்ஸ் வீட்லேருந்து வரும்போதே எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன், எல்லா டேப்லெட்ஸும் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு ஆனால் சரியாகவே ஆகலை, ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துடுறேன், அதுவே பெட்டராக இருக்கும், என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் வந்து கிளம்பிடுவாங்க. இதை பார்த்த வெண்ணிலா சொல்லுவா, ஐயோ நம்ம பிளான் ஃபுல்லாகவே வந்து கொலாப்ஸ் ஆகிடுமே, இப்போ இவங்க ரெண்டு பேர் காரில் போனால் இவங்க தான் சொல்லிட்டு இவங்கள கடத்திடுவாங்களே, நம்ம பிளான் ஃபுல்லாகவே சொதப்பல் ஆகிடுச்சு, சரி கடத்த சொன்னவங்க கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுவா. அவங்களுக்கு கால் பண்ண கால் வந்து சுவிட்ச் ஆஃப்னே வரும். இவளுக்கும் ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில, கால் வந்து ஃபோன் போகவே போகாது, அவங்களுக்கு ஃபுல்லாகவே சுவிட்ச் ஆஃப்னு வரும். இவங்க ரெண்டு பேர் போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒருத்தன் வந்து வண்டியிலேருந்து கீழே விழுந்து வலிப்பு அந்த மாதிரி இருப்பான். இவங்க ரெண்டு பேரை ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனதும் இவங்களை வந்து பிளான் பண்ண மாதிரியே ஆளுங்க வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிட்டு ஒரு யாருமே இல்லாத இடத்துல கடத்திட்டு போயிட்டு ரெண்டு பேர் கயிறும் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கவுத்து விட்டுட்டு அவனுங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அன்பு வந்து வெண்ணிலா கண்மணிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண சொல்லுவாங்க. அன்பும் வந்து இதுதான் நல்ல சான்ஸு, நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவனும் ப்ரப்போஸ் பண்ணிடுவான். பதிலுக்கு கண்மணியும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாட்டா கொஞ்ச நேரம் கழிச்சோடனே சரி சாங் போட்டு ரெண்டு பேரையும் வந்து டான்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே டான்ஸும் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. அது பார்த்தோன்னா அதுக்கப்புறமாட்டா டைம் ஆகிடும்னு உங்களுக்கு இப்போ பசிக்குது இல்லை, நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு பேரையும் மாற்றி ஊட்டி விட சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே ஊட்டி விட்டு ஜாலியாக சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதும் தூக்கம் வர மாதிரி இருக்குல்லன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மடியில் படுக்க வச்சுருவாங்க. இப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இவங்க ரெண்டு பேரையும் அவங்க வந்து கம்பல் பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து அன்புக்கும் கண்மணிக்கும் ஃபுல்லாகவே ரொமான்ஸ் சீக்வன்ஸாகவே கொண்டு போயிடுவாங்க. வெண்ணிலா பிளான் பண்ணது அவள் கூட இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு, பட் ஆப்போசிட்டாக எல்லாமே நடக்கும். இந்த எபிசோட் நாளைக்கும் கண்டினியூ ஆகும். இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.